குட் மார்னிங் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 9 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமெரிக்கா ஈரான் இருவார போர் நிறுத்தம், இஸ்ரேலும் ஆதரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம், ட்ரம்ப் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் சரண்டர் ஆகணும்னா ஈரானை வந்து நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு இல்லையா. அந்த 48 ஹவர்ஸ் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அமெரிக்கா வந்து ஒரு சீஸ்ஃபயர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்னென்னா, ஏன் சீஸ்ஃபயர்னால், ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து திறக்கிறதா ஒப்புக்கொண்டுட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து 2 வாரத்துக்கு இந்த போரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட இந்த முடிவுக்கு வந்து இஸ்ரேலும் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? நேற்று தான் ஃபுல்லாக நியூஸாக இருந்துச்சு. நேற்றே கூட நம்ம சொல்லியிருந்தோம் கரண்ட் ஸ்டேட்டஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மந்த்துக்கு மேலே போயிட்டு இருந்த போர் வந்து இப்போ 2 வீக்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கு வந்து நிறைய நாடுகள் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவும் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இங்கே முக்கியமான நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈரானுடைய முக்கியமான நிபந்தனைகள் அது என்னென்ன அப்படின்னா, ஈரானுக்கு எதிரான அனைத்து தடைகளையும் நீக்கணும். அதே மாதிரி ஹார்மோஸ் நீரிணை மீது ஈரானுக்கே முழு அதிகாரம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்மோஸ் வந்து நாங்கள் திறக்கிறோம், ஆனால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு நாங்கள் தான் ஃபுல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா, அங்கே ஒரு டோல், இப்போது நம்ம ஹைவேஸ்லலாம் டோல் இருக்கும் இல்லையா, காசு கட்டிட்டு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கப்பலுக்கும் நாங்கள் வந்து வரி போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சர் பிளானாக. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேற்காசிய பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க படைகளை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது இதுவாகுமான்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா, புதுவை, கேரளம், அசாமில் இன்று வாக்குப்பதிவு அப்படின்னு ஒரு நியூஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், 5 ஸ்டேட்ஸ்க்கான 4 ஸ்டேட்ஸ் ஒரு யூனியன் டெரிட்டரியோட எலெக்ஷன் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஏப்ரல் 9 வந்து புதுச்சேரிக்கும் கேரளம், அசாம் இந்த 2 ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன். தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23, மேற்கு வங்கத்துக்கு 2 கட்டங்களும் நடக்குது. ஏப்ரல் 23 ஒன்று, ஏப்ரல் 29 ஒன்று. சரிங்களா? ஸோ இப்போது இன்றைக்கி ஏப்ரல் 9. ஸோ இங்கே வாக்குப்பதிவு வந்து தொடங்கிடுச்சு. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் புதிய தலைமை செயலர் சாய்குமார் தேர்தல் ஆணையம் உத்தரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்துச்சு தேர்தல் ஆணையம் மூலமாக. நம்மளுடைய தலைமைச் செயலர் முருகானந்தம் அவர்களை மாற்றப்பட்டு சாய்குமார் அப்படின்ற 1990ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சைபர் கிரைம் இந்த இணைய குற்றப்பிரிவு தலைமை இயக்குநராக இருந்த சந்தீப் மிட்டலை வந்து ஊழல் தடுப்புத்துறை இயக்குநராக வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருந்தாங்க, அவரை வந்து நீக்கிட்டு இப்போ சந்தீப் மிட்டல், ஓகே, சைபர் கிரைமோட டிஜிபியாக இருந்தால் சந்தீப் மிட்டலை இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அது ஒரு நியூஸாக இருந்துச்சு. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, இன்றைக்கி ஆர்டிக்கலும் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம வங்கதேசத்தோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியா வந்திருக்காங்க. அது ஒரு இருதரப்பு உறவு சீரமைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? டெல்லியில். அவர் பேர் பார்த்திங்கன்னா கலீலுர் ரஹ்மான். ஓகே, அவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா, அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த சண்டை நிறுத்தத்தினால இந்தியாவில் பெட்ரோல், டீசல், எரிவாயு விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பு அப்படின்ற ஒரு நியூஸ். ஓகே, எல்லா கப்பலும், நிறைய கப்பல் இனிமேல் வந்து ஈஸியாக தாண்டிடும். ஸோ நமக்கும் இந்த தட்டுப்பாடு எல்லாமே நீங்கிடும் ஒரு 2 வீக்ஸ்க்கு. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு கடைசியாக. வியட்நாம் புதிய அதிபர் பதவியேற்பு. அதாவது வியட்நாமுடைய புதிய அதிபராக அந்நாட்டின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் டோ லாம் அப்படின்றவர் வந்து பதவியேற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வியட்நாமோட புதிய அதிபர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு, அவர் பதவியும் ஏற்றிருக்காரு. ஓகே, அவர் நேம் வந்து டோ லாம்.
ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிக்கலாம். மீட் பண்ணலாம். தேங்க்யூ.